வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற அறிவிப்புகளையும் உத்தரவுகளையும், அதேபோல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் தினந்தோறும் அவர்களுக்கான முக்கிய தகவல்கள், செய்திகள், அறிவிப்புகள், உத்தரவுகளை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 28ஆம் தேதி ஆசிரியர்களுக்கு இன்றைய மகிழ்ச்சியான தகவல். இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ள மகிழ்ச்சியான தகவல்கள் என்ன, ஏதேனும் இதற்கான புதிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை பார்ப்போம். ஆசிரியர்களுக்கு டிஆர்பி, தொடக்க கல்வித்துறை, அரசு தரப்பில், உச்சநீதிமன்றங்கள் தரப்பிலும் முக்கிய உத்தரவுகளையும் அவர்களுக்கு சலுகை வழங்குவது பற்றிய விதிமுறைகளையும் அறிவிக்கப்படுவது வழக்கம். அதேபோல் குறைதீர்ப்பு முகாம்களில் ஆசிரியர்கள் வழங்கும் மனுக்கள் மீது 5 நாட்களுக்குள் உரிய தீர்வு காண வேண்டும் என்றும் தொடக்க கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தொடக்க கல்வி இயக்ககம் சார்பில் வட்டார கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்களின் மாதந்தோறும் 3வது சனிக்கிழமைகளில் ஆசிரியர்களுக்கான சிறப்பு குறைதீர்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. தொடக்க நடுநிலை பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர்களின் சேவைகள் தொடர்பாக குறைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதை கருத்தில் கொண்டு இந்த முகாம்கள் நடத்தப்படுகின்றன. இதில் ஊராட்சி, ஒன்றிய, நகராட்சி மற்றும் அரசு பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் பணிப்பதிவேடு, சிறப்பு நிலை தகுதி, ஊதிய பலன்கள் மற்றும் மாறுதல் கோரிக்கை தொடர்பான கோரிக்கைகளை ஆசிரியர்களும் பணியாளர்களும் மனுவாக வழங்குவது வழக்கம். இந்த நிலையில் சில மாவட்டங்களில் குறைதீர்ப்பு முகாம்கள் பெயரளவிற்கு நடத்தப்படுவதாக ஆசிரியர்கள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து அவர்கள் கூறும்போது, ஆசிரியர்களை ஒருங்கிணைந்து நடத்தாமல் ஒரு பெட்டியை வைத்து அதில் மனுக்களை செலுத்துமாறு அறிவுறுத்துகின்றனர். அவ்வாறு செலுத்தினாலும் குறைகளுக்கான தீர்வு உடனடியாக கிடைப்பதில்லை என தெரிவித்தனர். இது தொடர்பாக தொடக்க கல்வி இயக்கக அதிகாரிகள் கூறும்போது, ஆசிரியர்களுக்கான சிறப்பு குறைதீர்ப்பு முகாம்கள் மாவட்ட கல்வி அலுவலர், வட்டார கல்வி அலுவலர் ஆகியோர் தலைமையில் அந்தந்த அலுவலகங்களில் நடத்தப்பட வேண்டும் என சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் குறைதீர்ப்பு முகாம்களில் பெறப்படும் மனுக்கள் மீது 5 வேலை நாட்களுக்குள் உரிய தீர்வு காணவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் இதற்காக ஒவ்வொரு அலுவலகத்திலும் தனியாக ஒரு பதிவேடு பராமரிக்க வேண்டும். இதன் மூலம் ஆசிரியர்களின் குறைகளுக்கு விரைந்து தீர்வு காணப்படும் எனவும் தெரிவித்தனர். இதன் மூலமாக ஆசிரியர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை ஆசிரியர்களுக்கான குறைதீர்ப்பு முகாம் நடத்தப்பட்டு ஆசிரியர்களுக்கான இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்யும் வகையில் அந்த கூட்டத்தில் அவர்களுக்கான சலுகைகள் வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த கோரிக்கைகளை செலுத்தும் வகையில் அவர்கள் தனிப்பட்ட ஒரு பெட்டியை வைத்து அதில் செலுத்தப்பட வேண்டும் என்றும் கூறியிருப்பதாக, அதற்றை கருத்தில் கொண்டு ஆசிரியர்களை வரவைத்து அவர்களுக்கான குறைகளை நேரடியாக விசாரித்து அவற்றை குறைந்தது 5 நாட்களுக்குள், அதாவது கோரிக்கைகளை தெரிவித்த 5 நாட்களுக்குள் அவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்பு உத்தரவு பற்றிய உங்களுக்கு ஏதேனும் கூடுதல் விவரம் தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதேபோல் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.